ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சாமி குக்கிங். நான் மார்னிங் 3:30க்கு எழுந்திரிச்சு குளிச்சு சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் பச்சை மிளகா இருந்துச்சு, அதை பறித்து எடுத்து வச்சுட்டு ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதாங்க நம்ம கிச்சன். மார்னிங் நைட்டு தூங்கும்போது க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். இப்போ எப்படி இருக்குன்னு பருப்பு நல்லா 4 விசில் வச்சு பால் காய்ச்சிட்டு பருப்பும் வேக வச்சு இதில் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். நைட்டு பாப்பா டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவி வச்சாச்சு. இந்த குட்டி தட்டில் எதுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன்னா நைட்டு கிச்சனை வந்து எம்டியாக விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அரிசி சாப்பாடு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டாச்சு. அடுப்பில் வச்சாச்சு. அது கொதிச்சு வரட்டும். இங்கே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே எனக்கு தேவையான டீ போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். மார்னிங் டீ குடிக்கலன்னா ஒரு வேலையும் நடக்காது. நம்ம 3:30க்கு எழுந்திரிக்கிறதுனால அது ஒரு மாதிரி கிடினஸாகவே இருக்கும். ஸோ அதனால தான். இப்போ வந்து ஒரு கடாயில் ஆயில் சேர்த்தாச்சு. கூடவே வந்து தேவையான அளவு கடுகு, ஜீரகம் சேர்த்தாச்சு. அது கூட 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்தாச்சு. ஒரு 5-6 பூண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான். இது கொஞ்சம் வதங்கட்டும். இது லைட்டாக வதங்கி ஸ்மெல் வரும்போது நம்ம பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்க வேண்டியதுதான். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது தக்காளி வேகிறதுக்கு அளவான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் போல் மூடி வச்சு எடுத்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா தக்காளி வெந்து வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்களேன், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் வந்து சாம்பார் பவுட்ரு, 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அரைக்கீரையை சேர்த்துக்க வேண்டியதான். நான் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அரைக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிரட்டி விட வேண்டியது தான். நல்லா அந்த மசாலாலாம் கீரையில் சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் நல்லா கலந்து வரும். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக உள்ள தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் கீரையை. இங்கே பார்த்திங்கன்னா அரிசி சாப்பாட்டுக்கு வச்சுருந்த தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் அரிசி வந்து 20 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு தான் வாஷ் பண்ணிவிட்டு சேர்ப்பேன். ஸோ அரிசியும் சேர்த்தாச்சு, உப்பும் சேர்த்தாச்சு. இது ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம கீரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த மூடி நிற்கிதான்னு பாருங்களேன், எப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சு. சரின்னு ஒரு சைடை நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம கீரை என்னச்சுன்னு பார்ப்போம். பாருங்கள், கீரை வந்து வெந்து வந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு இதில் நம்ம துவரம்பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் துவரம்பருப்பை வேக வச்சுருந்தேன். ஸோ எதுவுமே சேர்க்கலை, மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து வேக வச்சுருந்தேன். அந்த துவரம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடலாம். நல்லா நம்ம கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது தான். பட் நம்ம கலந்துருக்க மசாலாவோட ஸ்மெல்லாம் வந்து வெளியே போயிடும். ஸோ அதுக்காக மூடி வச்சு நம்ம குக் பண்ணுறது தான் நல்லது. ஸோ மசாலா ஸ்மெல்லோடு சாப்பிடும்போது தான் இந்த சாம்பார் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த கீரை சாம்பாருக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெடி பண்ணலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரை வேகும் போதே அப்படியே ஒரு கமகமன் ஸ்மெல். அதில் சைடு வெஞ்சிருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெஞ்சூராக ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கடாயில் இந்த மாதிரி கண்டிப்பாக கீரை செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதை வடிச்சிருக்க வேண்டியதுதான். கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த கீரை குழம்புக்கு இப்போ இதில் ஒரு ரெடி பண்ணுவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா நான் வந்து இதில் சிக்கன் 65 மசாலா சேர்த்து தான் செய்ய போகிறேன். ஸோ அதிலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கீரை குழம்புக்கு இந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இதை நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு அதை வதக்கி விட்டுட்டு எடுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுனால. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பாப்பாவுக்கு டிஃபன் ரெடி பண்ணிக்க வேண்டியதான். டிஃபன் பேக் பண்ணிக்க வேண்டியதான். நான் சுடுசாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி குழம்பு ஊற்றி கலந்து எடுத்துடுவேன். இவங்களுக்கு தனியாக குழம்பு தர மாட்டேன். கீழே மேலேன்னு சிந்தி கொண்டு வருவாங்க. ஸோ நான் கலந்தே வச்சுடுவேன் 2 பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸில். இப்போ ஃபுல்லாக கலந்து வச்சுக்கலாம்.
சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த காம்பினேஷன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்டது ஃபில்லாக இருக்கும். நம்ம சாப்பிட்ட ஒரு திருப்தி அப்படியே இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். என்னதான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.